கதையோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. 1992ல் ஒரு நாள் நைட்டு ஒரு பொம்மை திடீர்னு ஒரு நீச்சல் குளத்தில் மிதக்குது. ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு ரெபேக்கா முழிச்சுக்கிறா. ஜன்னல் வழியா அந்த படகை பார்க்குறா. அவளோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அவன்கிட்ட போய் உன் படகை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஓடுறா. ஆனால் அவன் எந்திரிக்கல. சரின்னு அவளே அந்த படகை எடுக்க கொல்லப்புறம் போறா. ஸ்கிம்மர் வலையை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த படகு குளத்தோட அடிவரை போயிடுது. அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியல. திடீர்னு ஏதோ ஒரு சக்தி அவளை தண்ணிக்குள்ளே தள்ளிடுது. அவள் உள்ளே போராடிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் அவங்க அம்மா பார்க்குறாங்க. அந்த நீச்சல் குளம் அவள் பேரை சொல்லி கூப்பிடுது. ஆனால் மேலே வந்து பார்த்தா அவங்க யாருமே இல்லை. திடீர்னு லைட்ஸ் எல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. பயந்து போன ரெபேக்கா கரைக்கு நீந்தும் போது மறுபடியும் அந்த படகு கண்ணில் படுது. சரின்னு அதை எடுக்க போகும்போது யாரோ அவ காலை பிடிச்சி அடியில் இழுக்கிறாங்க. ஏதோ மர்மமான குரல் கிசுகிசுக்குது. அவ உதவி கேட்டு கத்துறா. ஆனா மறுபடியும் தண்ணிக்குள்ள தான் இழுக்கப்படுறா. கடைசியில் அவ செருப்பு மட்டும்தான் மேலே வருது. இப்போ பிரசன்ட்ல வாலர் ஃபேமிலி ஒரு புது வீடு தேடிக்கிட்டு இருக்காங்க. ரே ஒரு முன்னாள் பேஸ்பால் பிளேயர். அவருக்கு செலோரிசிஸ் வியாதி இருக்கிறதால விளையாட்டை விட வேண்டியதாயிடுச்சு. அவருக்கு அடிக்கடி தலைவலி வருது. ரியல் எஸ்டேட் ஓனர் ஒரு வீட்டை சுத்தி காட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வீடு பிடிக்கல. திரும்பி வரும்போது ரே ஒரு வீட்டை பாக்குறாரு. அது அந்த ரெபேக்கா வீடு தான். அந்த வீட்டை வாங்க முடிவு பண்றாங்க. ரேயோட வைஃப் ஈவுக்கு அந்த வீடு அவ வேலை செய்யற ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறதால பிடிச்சிருந்தது. ரேக்கு அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பிடிச்சிருக்கு. ஆனா ஈவுக்கு தண்ணினாலே பயம். ஒரு நாள் ரே அந்த பூல்ல விழுந்து பேஸ்பால் பந்தை எடுக்க போய் தற்செயலா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. அவரோட உடம்பு அடியில் இருக்கிற செடிகள்ல சிக்கிடுது. மூச்சு விட முடியாம தவிக்கும் போது தான் மறுபடியும் பேஸ்பால் விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. அந்த தைரியத்துல நீந்தி வெளியே வந்துடுறாரு. டாக்டர் அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம யோகா இல்லைன்னா ஸ்விம்மிங் பண்ண சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கப்பிள்ஸ் அந்த வீட்டை வாங்கிட்டு குடி போறாங்க. அவங்க பசங்க இசி அப்புறம் இலியட். இசிக்கு ஸ்கூல்ல ரோனி அப்படின்னு ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகுறான். அவன் அவளை நீச்சல் கிளப்புக்கு கூப்பிடுறான். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பூல்ல இருக்கிற அடைப்பை சரி பண்ணும்போது ரேயோட உள்ளங்கையிலிருந்து ஏதோ ஒரு கீறிட்டு ரத்தம் வருது. அப்புறம் பூல் கிளீன் பண்றவங்க வந்து ஒரு நேச்சுரல் நீரூற்றிலிருந்து வர தண்ணி, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. பூல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஜாலியா நீந்துறாங்க. ரேக்கு அந்த தண்ணியில இறங்குனதும் அவளோட தசவலி எல்லாம் குறையறத கவனிக்கிறாரு. அன்னைக்கு நைட் ஈவ் மட்டும் தனியா நீந்தும் போது ரே அங்க இருக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு தோணுது. ஆனா பார்த்தா அங்க யாருமே இல்லை. லைட்ஸ் எல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. பயந்து போய் அவ வெளியில வந்துடுறா. மறுபடியும் அந்த பொம்மை படகு தண்ணியில தெரியுது. அடுத்த நாள் காலையில பூனையோட காலர் மட்டும் ஸ்விம்மிங் பூல்ல கிடக்குது. பூனையை மட்டும் காணோம். ரேக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அவரோட கையில இருந்து காயம் தானாகவே குணமாயிடுச்சு. ஈவ் ஒரு கனவு கண்டு பயந்து முடிச்சு பார்த்தப்போ ரே நைட்டு நேரத்துல ரொம்ப ஸ்பீடா ஸ்விம்மிங் பூல்ல நீந்திக்கிட்டு இருக்காரு. மறுநாள் செக் பண்ண போனா அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ரேக்கும் எலியட்க்கும் இடையில ஒரு கேம் நடக்குது. எலியட் தண்ணிக்குள்ள நாணயங்களை தேடும் போது யாரோ நிறைய காயின்ஸ் உள்ள போடுற மாதிரி அவனுக்கு தோணுது. மேல பார்த்தா யாருமே இல்லை. அப்போ ரெபேக்காங்கிற பொண்ணோட குரல் அவனுக்கு கேக்குது. ஒரு கை அவன் மணிக்கட்டை பிடிச்சி இழுக்குது. எலியட் பயந்து போய் ஈவ் கிட்ட சொல்றான். அவங்க வீட்டுல ஒரு பூல் பார்ட்டி வைக்கிறாங்க. அப்போ ஈவ் அந்த பழைய ஓனர் கிட்ட கேட்குறா, ஏன் இந்த பூல்ல யாருமே நீந்தலை அப்படின்னு கேட்குறா. அப்போதான் தெரியுது ரெபேக்காங்கிற பொண்ணு அங்க மூழ்கி இருந்துட்டான்னு. அதே சமயம் பூல்ல ரே ஒரு சின்ன பையங்கிறத தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடும் போது ஏதோ ஒரு கருப்பு திரவம் ரேக்குள்ள போகுது. ரே அந்த பையனை விடாம தண்ணிக்குள்ளேயே இழுக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை காப்பாத்துறாங்க. ரேவும் மூழ்க போறாரு. ஈவ் அவருக்கு சிபிஆர் செஞ்சு காப்பாத்துறா. பார்ட்டி முடிஞ்சதும் ஈவுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் மேலே சந்தேகம் வருது. ஆனால் ரே அந்த ஸ்விம்மிங் பூல் தான் தன்னை குணப்படுத்துச்சுன்னு நம்புறாரு. காரில் போகும்போது ரேக்கு உடம்பு சரியில்லாமல் போய் கருப்பு கலரில் வாந்தி எடுக்கிறாரு. ஈவ் அந்த வீட்டை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அங்கே தங்கின எல்லா ஃபேமிலியிலையும் ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னு தெரியுது. ஈவ் ரெபேக்காவோட அம்மா லூசியை பார்க்க போறா. லூசி ஒரு உண்மையை சொல்றா. அந்த நீரூற்றுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது நம்ம ஆசை
ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு உயிரை தியாகம் பண்ணணும்னு சொல்லும். லூசி தன் பையன் குணமாகணுங்கிறதுக்காக ரெபேக்காவை அந்த பூலுக்கு பலி கொடுத்துருக்கா. இப்போ ரேயோட உடம்பு அந்த பூல் ஒரு பாத்திரமா பயன்படுத்துக்குதுன்னு சொல்றா. வீட்டில் எலியட் அந்த பூனை சத்தம் கேட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற கவருக்கு மேல போறான். அந்த கவர் தானா சுழல ஆரம்பிக்குது. எலியட்டை உள்ள தள்ளி மூடுது. ஈவ் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எலியட் உள்ள சிக்கியிருக்கான். ஈவும் இசியும் சேர்ந்து போராடி அந்த பூல் கவரை உடைச்சி எடுக்கிறாங்க. ஈவ் உடனே ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு எலியட்டை தேடுறான். ஆனா அவளை காணோம். அந்த ஃப்ளோட்டை நகர்த்தி எலியட்டை தேடுறாங்க. ஈவ் விடாம நீந்திக்கிட்டே இருக்கும்போது குளத்துக்கு அடியில் ஒரு விசித்திரமான ஓட்டையை பார்க்குறாங்க. அது ஏதோ ஒரு இருண்ட படுகுழி மாதிரி இருக்கு. ஈவ் மேலே வந்ததும் ஒரு குழாய் எடுத்துக்கிட்டு அதில் காற்று ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த குழிக்குள்ளேயே நீந்த போகிறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே இசி தான் அப்பாவை தேடிக்கிட்டு வரா. அப்போ தண்ணியில வழுகி அங்கிருந்த கண்ணாடி துண்டு மேல விழுந்து அவ கை அடிபட்டுருது. ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டு பார்க்கும்போது ரே திடீர்னு அங்க வந்து அவளை மிரட்டுறான். உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். ஆனா அவன் கண்ணு முழுக்க கருப்பா இருக்கு. இசியோட பார்க்கும்போது அவ முடிய பிடிச்சு இழுக்கிறான். அவ எப்படியோ தப்பிச்சு கேரேஜ்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. ரே கத்திக்கிட்டே இசிய உள்ளேயே வச்சு பூட்டிடுறான். அதே சமயம் பூல்ல ஈவ் ஒரு வழியா எலியட்டை கண்டுபிடிச்சு வெளியே இழுக்க பாக்குறா. ஆனா அந்த பூல்ல ஏற்கனவே செத்தவங்களோட ஆவிகள் அங்கேயே சுத்திட்டு தான் இருக்கு. ஈவ் அவங்கள உதைச்சிட்டு முன்னேற பாக்குறா. ஆனா வழி தெரியல. அப்போ ரெபேக்கா அங்க வந்து ஒரு ஸ்மைலி போட்டு காயினை தூக்கி போடுறா. அது காட்டுற வழியை வச்சு ஈவ் எலியட்டை தூக்கிட்டு ஒரு வழியா மேல வந்துடுறா. எலியட் மூச்சு விடாம இருக்கான். ஈவ் சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ரே அங்க வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, குளம் எலியட்டை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஈவ் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அப்போ இசி ஒரு பேஸ்பால் மட்டையோட வந்து ரேயோட காலில் பலமா அடிக்கிறா. அவன் கீழே விழுந்ததும் விடாம மறுபடியும் அடிக்கிறா. ரே அந்த கருப்பு திரவத்தை வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். இசி அவன் வயிற்றுல ஒரு அடி கொடுக்குறா. ரேயோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் அவனுக்கு திரும்பி வருது. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிடுறதும் அவன் காதில் விழுது. ஒரு வழியா அந்த கருப்பு திரவம் முழுக்க வெளியேறி ரே பழையபடி நார்மல் ஆயிட்டான். எலியட்டும் கண்ணை திறந்துட்டான். இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த தண்ணி எல்லாம் இப்போ வடியுது. ஆனா ரேக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியல. இந்த குளம் ஒரு உயிரை பலி வாங்காம விடுதுன்னு. அதனால அவன் தன் குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ண முடிவு பண்ணி அந்த படுகொலைக்குள்ள குதிச்சு நீந்துறான். எலியட்டோட உடம்புல இருந்த அந்த ஒரு கெட்ட சக்தி எல்லாம் இப்போ ரேயோட சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்த இருட்டுக்குள்ளேயே போயிடுது. ரே காணாமே போயிடுறான். கொஞ்ச காலம் கழிச்சு எலியட் தன் அப்பா எடுத்து வச்ச வீடியோலாம் பார்க்குறான். அதில் ரே தன்னோட குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஈவ் அந்த ஸ்மைலி காயினை எலியட் கிட்டே கொடுக்குறா. அவங்க அந்த வீட்டை வித்துடலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் அங்கே சாகிறத எதிர்பார்த்த விஷயந்தான். அப்படி வித்துட்டா வேற யாராவது செத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ரேயோ அதை விரும்ப மாட்டாரு. அதனால அந்த நீச்சல் குளம் மண்ணை போட்டு முழுசா மூடிட்டு அங்கேயே வாழ முடிவு பண்றாங்க. இனிமே யாரும் சாகக்கூடாதுன்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.